எப்படியோ சீதாவோட கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, என்னென்ன பிரச்சனைகள் வரும், முத்துவுக்கு எப்போ உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக அங்கங்கே இந்த பசில் பீசஸ்லாம் ஒட்ட வைக்கிற மாதிரி ஒட்ட வச்சு இந்த ஒரு எபிசோட முடிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் ரொம்ப துள்ளிட்டு இருக்காரு. அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மரியாதை இல்லை, எனக்கு ஒரு மட்டு இல்லை அப்படின்ட்டு. எப்போ மரியாதை தர மாதிரி விஷயத்தையா நீ பண்ணியிருக்க? கல்யாண பொண்ணை ஏற்கனவே நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். அதை வீட்டில் சொல்லலை, உங்கள் அம்மாட்டையும் சொல்லலை, அந்த பிள்ளையோட அம்மாக்கிட்டையும் சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லலை. இப்போ அந்த பொண்ணு கிளம்பி போனோடனே நான் ஒரு புருஷன், எனக்கு ஒரு மரியாதை இல்லையா? அப்போ எல்லாருமே முத்துக்கு தான் மரியாதை கொடுக்குறீங்க, தப்பு நடந்துருச்சு தான், அதுக்காக என்ன பண்ண முடியும், எல்லாரும் வந்துட்டாங்கல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக பஞ்சாயத்து தலைவராக கரெக்டாக பேசுறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை பேசி என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணது தப்பு தானப்பா, நீ யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா அருணோட அம்மா கிட்டக்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஓடி போயிருந்தால் அவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தா நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல சார், அதனால தான் சார் அப்படின்னு அருண் கொஞ்சம் இறங்கி வர கரெக்டாக இப்போ பார்த்தா சீதாவும் மீனாவும் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உள்ளார வராங்க. உள்ளார வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்து வந்து அப்படியே இப்போ ஃபுல் போதையில் வராரு. அவரை பார்த்தோன்னே அண்ணாமலை ஒரு கோவப்பட்டு தனியாக போய் நின்றுக்கிறாரு. அவன்கிட்டலாம் இப்போ எதுவும் பேச வேணாம், கல்யாண வேலையை பாருங்க, அவன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மேடையில் ஏற சொன்னால் மேடையிலலாம் ஏற வேணாம், ரொம்ப போதையில் இருக்கான்னு கீழே நிற்க வச்சிடுறாங்க. ஸோ முத்து ஒரு ஓரமாக நிற்க ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து அந்த அச்சதை போடுறதுக்கெல்லாம் வந்து தட்டை கொண்டு வந்து இப்போ மீனா நீட்டுறாங்க. நீட்டினதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்துகிட்டு நக்கலாக வேற விஜயா பார்க்குறாங்க. ஸோ ஆனால் ஒரு வழியாக எப்படியோ கல்யாணம் நடந்துருது. அந்த கல்யாணம் நடக்காது போலன்னு வந்து அருணில் ஆரம்பித்து மனோஜ் வரைக்கும் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கல்யாணம் நடந்துருது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக மேலே ஏறி ரவி ஸ்ருதியெல்லாம் வந்து விஷ் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் முத்து மேலேயே போகலை. நடந்து முடிஞ்ச அப்புறமா முத்து மீனாவை கூப்பிட்டு, இதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், உங்கள் வீட்டு விஷயத்த தலையிட மாட்டேன், நீ ஏன் வீட்டுக்கு வராது அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. என்ன பண்ணுறதுனே மீனாவுக்கு புரியல. மீனா அப்படியே இடிஞ்சு விழுந்த மாதிரி நிற்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க என்ன நினச்சாங்க ஆரம்பத்துலன்னா, அந்த டேக்கிங் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. ஒரு உறவில் நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க இன்னும் கோவப்பட மாட்டாங்க, என்ன அவங்க தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் வந்து வெடியாக வந்து வெடிக்கும். அதுதான் மீனா முன்னாடி இருந்தால் அவர் என்னை விட்டு போக மாட்டார், சும்மா கோவப்படுவார் சரியாயிடுவாருங்கிறதுக்கு இப்போ நல்லாவே கோவப்பட்டு போயிட்டார். இதுக்கு நடுவில் வீட்டுக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் மனோஜ் எல்லாம் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாரு. குடிச்சிட்டு வந்து என்ன அவமானப்படுத்திட்டான், குடும்பமே அவன் மானம் இழந்து போயிடுச்சு அப்படி இப்படின்னு வந்து பேசுறாரு. ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் கேரளாலாம் எங்கள் ஊர்லலாம் கல்யாணம் தான் நிறைய பேர் குடிப்பாங்கிறாரு. அந்த மாதிரி இங்கே கிடையாது அப்படின்னு ரோகிணி வந்து பேச மாற்றி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அண்ணாமலை எல்லாம் ஒன்னால தான், நீ அவனுக்கு பாசம் கொடுக்காதனால தான்ட்டு விஜயாவை திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ முத்து உள்ளே வந்துடுறாரு. பார்க்க பாவமாக இருக்குது. குடிச்சிட்டு வந்து என்னை யாராவது திட்டுங்களாங்கிறாரு. யாருமே திட்டலை. அந்தளவுக்கு என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படின்னு சோகமாக இருக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். சீதா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. முத்துவோட நடவடிக்கை பற்றியும் மீனாவோட முடிவுகளை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.